தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்களின் தோழன். இன்று நாங்கள் ஒரு முக்கியமான காணொளிக்குள் செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பாக எங்களுடைய விடுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க இப்பொழுது காணொளிக்குள் செல்வோம். இப்பொழுது நாங்கள் மாங்கனி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய நுழைவாயிலிலே நின்று கொண்டிருக்கிறோம். வாங்க ஆலயத்துக்குள் செல்வோம். இப்பொழுது நாங்கள் இவ்வாலயத்தினுடைய ஆரம்ப தோற்றம் சம்பந்தமாக உலகறிய செய்யும் முகமாக அதனுடைய வரலாறு தோற்றம் தொடங்கி இன்று வரையான காலப்பகுதிக்கான வரலாற்றை காணொளி மூலமாக வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வாலயமானது 1934 ஆண்டளவில் அப்போது இக்கிராமத்தில் வசித்து வந்த பிரபல வர்த்தகரும் சமூக சேவகருமாகிய உயர் திரு KVM சுப்பிரமணியம் அவர்களினால் இவ்வாலயத்திற்கான அத்திவாரம் இடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அக்கால பகுதியிலே இந்த கிராமத்திலே கிராம சேவராக கடமையாற்றிய உயர் திரு கானா நல்லதம்பி அவர்களும் உயர் திரு KVM சுப்பிரமணியம் அவர்களும் இணைந்து இக்கிராமத்தின் மக்களுக்காக ஆலயம் ஒன்றை அமைத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் இந்த இடத்திலே ஆலயம் ஒன்றை அமைப்பதற்காக பிரபல வர்த்தகராகிய சுப்பிரமணியம் அவர்கள் ஆலயத்துக்கான கருவறையை அமைத்து கொடுத்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த இடத்திலே பூஜைகள் வழமையாக நடைபெற்று வந்திருக்கின்றது. காலப்போக்கிலே 1955 ஆண்டளவிலே இந்த ஆலயத்தினுடைய முதலாவது கும்பாபிஷேக ஆணி உத்தர பெருவிழா இடம்பெற்றிருக்கின்றது என்பதும் முக்கியமான ஒரு விடயமாக இந்த இடத்திலே நாங்கள் காணொளி வடிவமாக உங்களுக்கு தருகின்றோம். அதன் பிற்பட்ட காலங்களிலே தொடர்ந்து பூஜைகள் இடம்பெற்று சிறப்பாக திருவிழாக்களும் நடைபெற்று வந்திருக்கின்றது. பின்னர் போர் சூழல் காரணமாக இந்த ஆலயத்திலே பூசைகள் நடைபெறுவது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அக்காலப்பகுதியிலே இந்த கிராமத்தினுடைய கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்து இப்பொழுது அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடிய அமரர் உயர் திரு கானா இராமையா அவர்களினால் அவருடைய அயராத முயற்சியினால் இவ்வாலயத்திலே கிழமை நாட்களில் ஒரு தடவை பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருந்ததென்பதையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டும் என நினைக்கின்றேன். ஆனாலும் அந்த முயற்சியும் இடைநிறுத்தப்பட்டு ஆலயம் முற்றாக மூடப்பட்டது. போர்க்காலங்களிலே
மக்களுக்குத்தான் இவ் இடங்கள் மூடப்பட்டிருந்தாலும் ஆனால் ஆலயத்துக்கு கூட ஒரு மூடு விழா காலப்பகுதியில் நடந்திருக்கு என்பது ஒரு மனவேதனை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. பின்னர் 1988 ஆண்டு காலப்பகுதியிலே கிராமத்துக்கு வாழைச்சேனை பகுதியிலிருந்து இங்கே வந்து வசித்த பிரபல வர்த்தகராகிய ஐயாத்துரை நிர்மலகாந்தன் அவர்களுடைய பெரும் முயற்சியினாலே மீண்டும் ஆலயத்திலே பூஜைகள் நடைபெற வேண்டும் என்கின்ற அவருடைய உயர்ந்த சிந்தனை, அதே நேரத்தில் மக்களோடு அவர் ஒன்றிணைந்து இவ்வாலயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையின் காரணமாக இவ்வாலயத்தை ஓரளவு கூரைகள் அமைத்து வெளியிடங்களிலிருந்து ஆலயத்துக்கான குருக்களையும் இங்கே கொண்டு வந்து பூஜைகள் திருவிழாக்கள் எல்லாம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது என்பது இங்கே ஒரு சிறப்பான விடயம் என்பதை இப்படி மாங்கனி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் படிப்படியாக வளர்ச்சியடைந்தது. அதே போல தொடர்ந்துமாக ஆலயத்திலே பூஜைகளும் திருவிழாவும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் வந்தது. காலப்பகுதியில் மாங்கனியிலே வசித்தவரும் பிரபல வர்த்தகருமாகிய திரு ஐயாத்துரை நிர்மலகாந்தன் அவர்களுடைய எண்ணத்தில் தோன்றிய எண்ணத்தின் அடிப்படையிலும் மாங்கனி கிராம மக்களினுடைய ஒத்துழைப்புடனும் அக்காலப்பகுதியிலே இவ்வாலயத்தினுடைய அறங்காவல் குழுவிலே இணைந்து செயல்பட்டு வந்த தலைவர் திரு கண்ணப்பன் லீதன் அவரோடு நிர்வாகத்தில் இருந்த ஒவ்வொரு நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்புடனும் இவ்வாலயத்திலே ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு ஒரு ராஜகோபுரத்தை அமைக்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றுபட்டு 22/10/2018 ஆண்டு இவ்வாலயத்துக்கான ராஜகோபுரத்துக்கான அத்திவாரம் இடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அத்திவாரம் இடப்பட்டதின் பின்னர் இலங்கை முழுவதிலும் கொரோனா என்கின்ற ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டதின் காரணமாக வேலைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இருந்தும் விநாயகருடைய அருளினாலே வாலயம் கட்டப்பட வேண்டும், உலகம் அறிய செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கடவுளின் ஆசியுடன் மீண்டும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான முழு ஒத்துழைப்பையும் மக்களும் ஒன்றிணைந்து வழங்கி வந்தார்கள். ஆலயத்துக்கான ராஜகோபுரத்தினுடைய சிற்பங்களை வடிப்பதற்காக இந்தியா தேசத்திலிருந்து சிற்பாசாரியர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு அவர்கள் இந்த சிற்பத்திற்கான வேலைகளை எல்லாம் திறம்பட செய்து முடித்தார்கள் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது. தொடர்ந்துமாக ராஜகோபுரத்துக்கான அனைத்து வேலைகளும் விநாயக பெருமானுடைய ஆசியுடன் நிறைவு பெற்று கடந்த 2022 ஆண்டிலே இந்த 5 அடுக்குகளை கொண்டதான மிகவும் உயர்ந்த ராஜகோபுரம் கடந்த 2022 ஆண்டிலே கும்பாபிஷேக பெருவிழாவுடன்
இனிதாக அபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்தும் விநாயகருடைய அருளினாலே இவ்வேலைகள் எல்லாம் முழுமையடைந்து கடந்த 2022 ஆண்டிலே ராஜகோபுர கும்பாபிஷேக பெருவிழா எளிதாக இடம்பெற்றது என்பதையும் உலகமறிய செய்வதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இப்பொழுது காணொளியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் இந்த கிராமத்தையும் இந்த கிராமத்து மக்களுடைய செழிப்பையும் உலகறிய செய்யக்கூடிய வகையிலே இந்த ஆலயத்திலே அமைக்கப்பட்டதான ராஜகோபுரம் என்பதை உங்களுக்கு காண்பிப்பதில் உங்களின் தோழனாகிய நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆலயத்தில் தொடர்ந்தும் 3 வேளைகள் பூஜைகளும் இடம்பெறுகின்றது. திருவிழா நாட்களிலே பெரு விமர்சையாக இந்த இடத்திலே திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. இன்னும் ஒரு விசேடமான ஒரு விடயமும் இந்த இடத்தில் இருக்கின்றது என்றால், இந்த ஆலயத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்றால், வடக்கே வெறுகளம்பதி ஆலயத்துக்கும் தெற்கே கருகாம கந்தனுடைய ஆலயத்துக்கும் பாத யாத்திரையாக கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பக்தர்களும் இந்த விநாயகருடைய பாதத்திலே வந்து ஒரு நாள் தங்கியிருந்து அவருடைய யாத்திரைகளை மேற்கொள்வது என்பதும் ஒரு சிறப்பான விடயம் என்பதை உலகறிய செய்கின்றேன்.